ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆகிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது? என் வீட்டுக்கு தேவைன்னா ஓடி போய் நின்னவன். உங்களுக்கு தான் அவன் வந்து இணை தயாரிப்பாளர் அசோக்குமார், எனக்கு அவன் தம்பி அவன். அப்போ அவனுடைய மரணத்தில் நீதி கேட்டு நிற்கிறதுல எனக்கு என்ன சங்கடம் இருக்குதுன்னு கேட்குறேன். உங்களுக்கு கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸோட மேலாளராகவோ கோ ப்ரொடியூசராகவோ தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு அப்படி தோணலை. ஒரு ஃப்ரெண்டு வராண்டே அவனை அறா அப்படின்னா ஏன்னு கேட்காம அடிச்சுட்டு தான் அப்புறமா வந்து என்ன செஞ்சான்னு கேட்குறான். இதுதான் சுப்பிரமணியபுரத்தில் கூட பழக்கத்துக்காக பண்ணுறேன். அப்படி வளர்ந்ததுனால எனக்கு அதிலிருந்து வெளியில் வர முடியலை. இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்து சீப்பு எடுத்து கொடுத்து இப்போ எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தான்ல, அவனை நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? உறவினர்னா என்ன அவன்? சரி, சும்மா புரிஞ்சு அவன் என் அண்ணன் பையன், அவன் டாக்டர், அவன் நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகிரும். ஒருவேளை இதே மாதிரி 2 கதையை கூட எடுத்து வருவாங்க. ஏன்னா வட சென்னை முடிஞ்ச உடனே 40 படம் வந்துச்சு எனக்கு வட சென்னை மாதிரியே. 1 படம் 2 படம் இல்லை, 40 படம். நாரெல்லாம் என்னுடைய விருப்பத்தில் ஒத்துக்கிட்டது இல்லை, தனுஷுடைய வற்புறுத்தலில் ஒத்துக்கிட்டது. அவர் சொன்னார் எனக்காக பண்ணுங்கன்னாரு, சரி ஓகே எனக்காக பண்ணி கொடுங்கன்னு தான் மிஸ்கின் வந்து யுத்தம் செய்யல ஒரு நடனம் கேட்டார், அவருக்காக பண்ணு. அவருக்கு பூரா பாகிஸ்தானுக்கு சொந்தக்காரர்கள்னு சொல்லுவோம். அப்போ தேசம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கான்னா இருக்குது. அது ஒரு நோய். அது அந்த நோயை எப்படி நம்ம தீர்க்க முடியும்? நோய்னா என்ன நோய்? புற்றுநோயா, காச நோயா? மருந்து கொடுத்தா தீர்க்கலாம். மனநோய். அது மனநோய்க்கு எந்த மருந்து கொடுக்குறது? வணக்கம் அமீர் சார். வணக்கம். உங்களை சந்திக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா சுற்றி 1000 டென்ஷன் இருக்குது உங்களுக்கு, ஆனாலும் நீங்கள் எந்த எனர்ஜி குறையாமல் இருக்கீங்க. எப்படி போயிட்டுருக்கு? எதை கேட்குறீங்க? எப்படி போயிட்டுருக்குன்னு படத்தை கேட்குறீங்களா, வாழ்க்கையை கேட்குறீங்களா, பிரச்சனையை கேட்குறீங்களா? படத்தை. வாழ்க்கை எப்பவும் போல் போயிட்டு தான் இருக்குது. எந்த டென்ஷனையும் எப்போவுமே ரொம்ப வச்சுக்கிறது இல்லை, மண்டையில் ஏற்றிக்கிறது இல்லை. இதுவும் கடந்து போகும் அப்படின்றது தான் வாழ்க்கை. ஒரு பிரச்சனையை நம்ம நினச்சிக்கிட்டு அதற்குள்ளேயே முடங்கி கிடந்து நம்மளை நாமளே வருத்திக்கிறது, இல்லது பிறர் நம்மளை வருத்தத்துக்கு உள்ளாக்குறதால் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்த்தரப்புலேருந்து நம்மளை நம்மக்கிட்ட இருந்து எதை பெற நினைக்கிறாங்க, எதில் வெற்றி பெற நினைக்கிறாங்களோ அதை அவங்க அடைஞ்சிட்டதாயிரும். ஸோ அதனால் நம்மளை எப்போவுமே நம்ம வருத்தத்துக்குள்ளே வச்சுக்கக்கூடாது. எதுவும் நடந்தாலும் இந்த நாட்டில் நடக்காதது எதுவுமே புதுசாக நடக்கலை. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு நடக்காதது எதுவும் இப்போ எனக்கு நடந்துருச்சா அப்படின்னா கிடையாது. நான் தான் முதல் ஆளா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதனால் இதுவும் கடந்து போகும். எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒன்று அனுபவம் தானே, வாழ்க்கையே அனுபவம் தான். நமக்கு புதுசாக பார்த்துக்கிட்டே இருக்கும். அதில் இது ஒன்று புதுசாக பார்க்குறதா நான் நினச்சிக்கிறேன். இந்த ஃபிலாசபிக்கல் சிந்தனையும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இதெல்லாம் கடந்து போக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பெரிய கேடயமே அதுதான் எனக்கு. அது இல்லைன்னா நான் உடஞ்சிருவேன், வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே பேசிக்காகவே வந்து ஃபேமிலி சைடு, நான் வளர்ந்த சூழல், என்னோடய நண்பர்கள் ரொம்ப சீரியஸாக எதையுமே எடுத்துக்க மாட்டோம். எவ்வளோ பெரிய நிறைய மரணங்களை பார்த்தவன் நான். உறவுகளில், நட்புகளில் நிறைய மரணங்களை பார்த்தவன். கண்ணுக்கு முன்னாடி கூட இருந்தவங்க சடார்னு ஒரு நைட்டில் காலையில் அப்படியே நான் வளர்ந்தவன் நான். அதோடு சேர்த்து எனக்கு ஆன்மீகம் வரும்போது இன்னும் கூடுதலாக இருக்காது. நிலையற்றது, வாழ்வே என்பதே நிலையற்றது. அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் மட்டும் நிலையானதாக எப்படி இருக்க முடியும்? எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கும் பொழுது பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும். அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஒரு மனிதனாக நம்ம அதை தேர்ந்தெடுத்துக்கிறோமான்னு பார்க்கணும். நான் அதை தேர்ந்தெடுத்துக்கிறேன். தீர்வில்லாத பிரச்சனையே ஒன்று கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை கடக்கலாம். ஐயோன்னு பதறீங்கன்னா எதையுமே கடக்கவே முடியாது. இப்போது உயிர் தமிழுக்கு படத்துடைய ட்ரெய்லரில் ஆகட்டும், போஸ்டர்ஸில் ஆகட்டும், வழக்கமாக நடிகர் அமீர் அவருடைய அந்த இன்டென்ஸான பாத்திரங்கள் தான் ஏற்று நடிப்பார் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுவும் வட சென்னையில் உங்கள் பாத்திரம்லாம் எப்பயுமே மறக்க முடியாது. இன்னும் 10 படங்கள் வந்தாலும் அது வந்து பேசப்படும். அப்படி இருக்கும்போது இதில் வந்து ரொம்ப லைட்டாக
இன்னும் நல்லா சொல்லப்போனால் ஒரு ஜாலியான ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். இது நான் தேர்ந்தெடுத்ததில்லை. என்னை இதில் பொருத்தி பார்க்கணும்னு இயக்குனர் ஆசைப்பட்டது தான். நான் இதை விரும்பி ஏற்றுக்கலை. வடசென்னை கூட நான் விரும்பி ஏற்றுக்கலை. அதுவும் இயக்குனர் என்னை அதில் பொருத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது தான். நான் ஏற்கனவே பல முறை நேர்காணலில் சொல்லியிருக்கேன். வடசென்னை கதாபாத்திரத்தை என்கிட்ட வெற்றிமாறன் சொல்லும் பொழுது இந்த கதை ரொம்ப சிறப்பாக இருக்குது, இந்த கேரக்டர் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஒருவேளை இந்த கதையை நான் எழுதி இந்த கதாபாத்திரத்தை நானே எழுதியிருந்தேன்னா கூட, நான் எழுதியிருந்தால் கூட நான் நடிக்க மாட்டேன், எப்படி நான் என் மேலே இந்த நம்பிக்கை வைப்பேன்ல, அது இயக்குனர் என் மேலே வச்ச நம்பிக்கை. அதுபோல தான் இந்த கதாபாத்திரத்தை இயக்குனர் என் மேலே வச்ச நம்பிக்கை. என்னால் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதி இதில் நான் நடிப்பேன்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. மாயவளையும் அப்படி தான். இந்த பக்கத்தறையில் தான் உட்காந்துருக்கார் ரமேஷ் பாலகிருஷ்ணன். அவர் தான் முடிவு பண்ணார் இந்த கேரக்டர் நீ பண்ணுன்னு சொல்லி. அதுலேயும் என்னால் நினச்சி பார்க்க முடியாது. நான் எனக்காக ஒரு கதாபாத்திரத்தை எழுதணும்னு முடிவு பண்ணுன்னா ஒரு சீரியஸான கதாபாத்திரத்தை நான் தேர்ந்தெடுப்பேன் நான். அப்போது இயக்குனர்களுடைய பார்வையில் அவங்க அப்படி என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. வெற்றிமாறன் ஜெயிச்சிட்டாரு, ஆதம்பாவா ஜெயிப்பாரா இல்லையான்னு இன்னும் 4 நாளில் தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உருவாக்காத பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அப்போ அதில் நடிக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ஒரு ரிலீஃப் மாதிரி, அதாவது இந்த வழக்கமாக இருக்கிற பல டென்ஷன்கள் இல்லை பல பொறுப்புகளை தாண்டி நடிக்க போகும்போது ஒரு ரிலீஃப் மாதிரி. நடிப்பு எப்பொழுதுமே ரிலீஃப் தான். நடிப்பு மாதிரி கம்ஃபர்ட் எதுவுமே கிடையாது. ஐயோ அது ஒரு சுகம். அது நடிக்கிறது வந்து சுகம். ஆமாம்மா, நடிக்கிறது சுகம்னு நான் சொல்கிறேன்னா வெறும் நடிகராக இருந்து சொல்லலை, இயக்குனராக இருந்ததுனால சொல்கிறேன். ஏன்னா இயக்குனர் ஜாப் வந்து அவ்வளோ டஃப்பு, அவ்வளோ டென்ஷனு, அது ஒரு பெயின்ஃபுல்லான ஜாப் அது. அதனால் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த காலையில் போனவுடனே அந்த காஸ்டியூமை கொடுப்பாரு, அந்த ஷூவை கொடுப்பாரு, ஒரு காஸ்டியூமை எடுத்துகிட்டு வருவார், டச்சப்புக்கு ஒரு ஆள், கண்ணாடி காட்ட ஒரு ஆள், அந்த வாட்ச் பார்க்க இப்போ கட்டுறதுக்கு ஒருத்தர், கண்டினியூட்டி பார்க்க ஒருத்தர், பக்கத்தில் ஃபேன் வச்சுக்கிட்டு ஒருத்தர், கொடை பிடிக்க ஒருத்தர், வேர்த்த உடனே தொடச்சி விடுறதுக்கு ஒருத்தர். என்ன இதுக்கு விட என்ன சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன். அதனால் நடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஸ்ட்ரெயின் இல்லாத ஒரு இது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். நான் டைரக்டராக இருந்ததுனால சொல்கிறேன். நான் வெறுமனே நடிக்கிறவங்களுக்கு அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். வெயில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், மழை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், சகதிகளில் உழுகிறது, பனி, ஒரு கஷ்டமான இடத்துல, ஒரு கடினமான இடத்துல நின்று வேலை செய்கிறது, அவங்களுக்கு அப்படி தோணலாம். நான் என்ன இடத்துல இருந்து சொல்கிறேன். உங்கள் பட நடிகர்களும் அதே அளவு என்ஜாய் பண்ணியிருக்காங்களா? என் படத்தில் நடிக்கிற நடிகர்களுக்கு நடிப்பே ஸ்ட்ரெயின். ஐயோயோன்னு என்னோடய ஆர்டிஸ்ட்லாம் என்னோடய ஒவ்வொரு ஷாட்டு முடியும் போதும் 5 ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா நான் எப்போ ஓகே சொல்லிட்டேன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அப்படிம்பாங்க. இப்போ வரைக்கும் இறைவன் மிகப்பெரியவன் வரைக்கும். ஏன்னா நடிக்கிறதே அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா நான் கேட்குற ரியாக்ஷன், நான் கேட்குற டைமிங்க்கு அந்த இடத்துக்கு வரணும். எனக்கு இந்த மீட்டருக்கு மேலே போகக்கூடாது, இந்த மீட்டருக்கு கீழே வரக்கூடாது. அப்போ அது அவங்களுக்கு கஷ்டம். இப்போ உங்கள் டைரக்டர் பற்றி பேசுவோம் சார். ஆதம்பாவா அப்படின்ற பேரே வந்து எனக்கு அந்த பாவான்ற வார்த்தை வந்து இப்போ மதுரை, திண்டுக்கல், தேனியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ற வார்த்தையாக வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வரைக்குமே பாவா பாவான்னு கூப்பிடுவாங்க. நான் மெயினாக கவனிச்சது என்னென்னா, இந்துக்கள் இஸ்லாமியர்கள் நண்பர்களாக இருக்கும்போது இஸ்லாமியர்களை ரொம்ப அன்பாக அலாதியாக பாவான்னு கூப்பிடுவாங்க. உங்கள் மதுரை நட்பில் அப்படி இருந்திருக்கா சார்? பாவான் கூட என்னையே பாவான்னு கூப்பிடுவார். என்னுடைய நண்பர் இருக்கார் ரமேஷ் பாலகிருஷ்ணனுடைய தம்பி மகேஷ், என்னுடைய நிறுவனத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அவர் தான் பார்த்துருந்தார், டீம் ஒர்க் ப்ரொடக்ஷன் ஹவுஸை. அவர் என்னை பாவான்னு தான் கூப்பிடுவார். நம்ம நிக்கில் முருகன் பிஆர்ஓ என்னை பாவான்னு தான் கூப்பிடுவார். கேமராமேன் தேவராஜ் என்னை பாவான்னு தான் கூப்பிடுவான். அது பழக்கமானது தான். இப்போது அந்த நண்பர்கள் பற்றி பேசும்போது உங்களுடைய நட்பு வட்டம் வந்து ரொம்ப பாப்புலரானது. இன்னொன்று, சமீபத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தோடனே பலர் எழுப்பிய குரல் வந்து உண்மையிலேயே நிறைய பேர்த்த ஒரு ஸ்டன் ஆக்கிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த நட்பு அப்படி வந்து நின்ன போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக மதுரையில் இருந்து வந்ததுனால எனக்கு இது ஒன்றும் இதுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னு தோணலை. நான் இந்த இடத்த சொல்லும்போதெல்லாம் மதுரையை சொல்ல வேண்டியது இருக்குது. உடனே மதுரை புகழ் பாடிக்கிட்டே இருக்கணும்னு மற்றவங்க நினைப்பாங்க, பார்க்குறவங்க. அங்கே வளர்ந்ததே அப்படி தான். எனக்கு இது எதுவுமே புதுசு கிடையாது. இதை விட கூடுதலாக பார்த்துருக்கான். இப்போ நீங்கள் வந்து இங்கே என்னென்னா, இந்த துறையில் அப்படி யாரும் இருக்கிறது இல்லைன்றது தான் இங்கே பிரச்சனை. இங்கே எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்காங்க, அல்லது ஐயோ எங்கே நம்ம வேலைக்கு பங்கம் வந்துடுமோ, எங்கே நம்மளுடைய வருமானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டுருமோ அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு ஒரு பயத்தோடையே இருக்காங்க. அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். வாழ்க்கை அப்படி கிடையாது.
இப்போ உங்களுடைய குடும்பம் சார்ந்த ஒருத்தருக்கு ஒரு சிக்கல்னா நீங்கள் இறங்கி நின்று போராடித்தானே ஆகணும். அப்போது நீங்கள் நட்பு குடும்பம் சார்ந்த உறவாக நினைக்காததுனால வரமாட்டேன்றீங்க. நினச்சவங்க வந்துடுறாங்க. இப்போ எனக்கு என்னையை பார்த்து இந்த கேள்வி வந்திருக்கு. இப்போ சசிகுமாருடைய உறவினர் அசோக் மரணத்துக்கு வந்து நான் களத்தில் நிற்கும்போது எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க. இது எப்படி ஒருத்தர் வர முடியும்? அன்றைக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஃபினான்சியராக இருக்கார், ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருக்கார். அவர் எப்படி ஒரு களத்தில் நின்று எதுக்குறாரு அப்படின்னு எனக்கு அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, அவரை ஏன் எதுக்குறேன்னுலாம் தோணலை. செத்து போனது என் தம்பி, என்னை அண்ணேன்னு அன்பாக அழைச்சவன், என்னோட உறவு, என்னுடைய பிள்ளைகளை தூக்கி கொஞ்சினவன், என் வீட்டுக்கு தேவைன்னா ஓடி போய் நின்னவன். உங்களுக்கு தான் அவன் வந்து இணை தயாரிப்பாளர் அசோக்குமார், எனக்கு அவன் தம்பி அவன். அப்போ அவனுடைய மரணத்தில் நீதி கேட்டு நிற்கிறதுல எனக்கு என்ன சங்கடம் இருக்குதுன்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸோட மேலாளராகவோ ப்ரொடியூசராகவோ தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு அப்படி தோணலைன்னு. அதனால நான் வந்து நிற்கிறேன். நான் யாரை எதுக்குறேன்றது இல்லை, யாருக்காக வந்து நிற்கிறேன்னு தான் நான் பார்க்குறேன் நான். அதனால் வந்து நிற்கிறேன். சேரன் அப்படி தான் நான் பார்க்குறேன். சேரன் இஷ்யூவில் இதே போல். அப்போ நான் என்னை இழந்து நிற்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை இழந்து நிற்கிறேன், பகையை சம்பாரித்து களத்தில் நிற்கிறேன். அப்போ ஊரில் அப்படி தான் பார்த்துருக்கோம். இதை விட கூடுதலாக ஊரில் இருந்திருக்கோம். இன்னமும் என்னுடைய நண்பர்கள் இன்னும் ஊரில் அப்படியே தான் இருக்காங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணி வான்னா வந்துடுவான் கிளம்பி. ஏன் எதுக்குன்னெலாம் கேட்க மாட்டான், எப்போ வரணும்னு கேட்பான். நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருந்திருக்கோம். ஒரு இடத்துல ஒரு சண்டை, ஒரு ஃப்ரெண்டு வராண்டே அவனை அறா அப்படின்னா ஏன்னு கேட்காம அடிச்சுட்டு தான் அப்புறமா வந்து என்ன செஞ்சான்னு கேட்குறான். இதுதான் சுப்பிரமணியபுரத்தில் கூட பழக்கத்துக்காக பண்ணுறாங்க. அப்படி வளர்ந்ததுனால எனக்கு அதிலிருந்து வெளியில் வர முடியலை. இந்த துறை வேறு மாதிரியாக இருக்கலாம், இங்கே இருக்கிற மனிதர்கள் வேறு மாதிரியான பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக இருக்கலாம். அதுக்காக நான் எந்த கலாச்சாரத்தில் எந்த பண்பாட்டில் வளர்ந்தனோ அதிலிருந்து என்னால் வெளியில் வர முடியாது இல்லையா. அப்படி தான் நான் போயிருக்கேன், அப்படி தான் அவங்க எனக்கு வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு சர்வதேச குற்ற பின்னணி உள்ள ஒரு வழக்கில் வந்து அமீரை தொடர்புபடுத்தி பேசும்போதும் கூட பொன்வனனை தான் வெளியே வர்றாரு. எனக்கு அமீரை தெரியுமேன்றாரு. கருப்பள்ளியப்பனார் தான் சொல்கிறாரு, அவர் அந்த மாதிரி ஆன ஆள் இல்லைன்றாரு. எஸ்ஆர் பிரபாகர் அப்படி தான் வர்றாரு, சினேகன் அப்படி தான் வர்றாரு. ஸோ அப்போ அந்த நட்பு, இப்படி ஒரு நட்பை நான் பெற்றிருக்கிறதுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் கடவுளுக்கு. அவ்வளோ. இப்போ சில பிரச்சனைகள் நீங்கள் சொன்ன 4 பிரச்சனைகளில் 2 வந்து வேறு விதமானது, இன்னும் 2 வந்து சினிமாக்குள்ளே இருக்கிறவர்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதில் ஒருத்தருக்கு ஆதரவாக நிற்கும் போது அதுக்கு அடுத்து சங்கடங்கள் வருதா? அதை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, அதை ஒதுக்கிடுறீங்கன்றது வேறு, ஆனால் சங்கடங்கள் வரும் தான், வராமல் எப்படி இருக்கும்? இப்போது அசோக்குமாருடைய மரணத்தில் நான் நிற்கும் பொழுது அண்ணன் அன்புச்செழியனை களத்தில் எதிர்த்து நிற்கிறேன். பிரச்சனைக்கு தான் எதிர்க்கிறேன். அன்புச்செழியன் என்கிற தனி மனிதரையோ ஒரு ஃபினான்சியரோ நான் எதிர்த்து நிற்கலை. அவர் அதை உணர்றார். நான் எதிர்க்கிறேன்றதை அவர் உணர்ந்து அவருடைய மகள் திருமணத்துக்கு எனக்கு நேரடியாக பத்திரிக்கை வச்சார். இதே அலுவலகத்துக்கு வந்து பத்திரிக்கை வச்சார். நான் ஃபோனில் சொல்லும்போது கூட பரவாயில்லண்ணே நான் வந்துடுறேனே, என்னை அவர் அழைக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் நினச்சி தான் என்னை அழைக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது ஃபோனில் சொல்லிவிட்டு வரீங்களான்னு கூட சொல்லியிருக்கலாம், யார்கிட்ட கொடுத்து விட்டுருக்கலாம். நேரில் வந்து பத்திரிக்கை வச்சார். அந்த திருமணத்துக்கு நானும் போனேன். அவருடைய பழக்கம், அவருடைய தம்பி அழகரோட பழக்கம், அதை கடந்துட்டோம், அவ்வளோதான். அவராலும் புரிந்து கொள்ள முடியுது. ஒருவேளை அவர் மதுரைக்காரராக இருக்கிறனால என்னன்னு தெரில. சங்கடங்கள் வருமானம் வரத்தான் செய்யும், அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. இப்போ எனக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க கனியோ சசியோ வெற்றிமாறனோ அப்படின்னா, எதிர்த்தரப்புலேருந்து நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தில் இருந்து இவர்களை தவிர்க்கலாம். அதை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். நானும் சந்திக்கணும், அவங்களும் சந்திக்கணும், அதெல்லாம் இருக்கும். பட் அதை கடந்து போகிறது தானே நட்பு. வளர வளர இந்த சினிமா துறையில் நீங்கள் வளர வளர அந்த புகழ், அந்த பரபரப்பு, இன்னும் நீங்கள் எடுக்கிற அரசியல் நிலைப்பாடு, இதில் வந்து இழந்த நண்பர்கள் இல்லை சிலரோட இடைவெளி ஏற்பட்டது அப்படின்றது இப்போது நமக்கு தெரிஞ்ச அளவில் இப்போ சீமான் சார் கூடயோ இல்லை பாலா சார் கூட அந்த இடைவெளி ஏற்பட்டிருக்கதா உணர்றீங்களா சார்? ஆமாம் ஆமாம். பாலாவுடன் ஏற்பட்ட இடைவெளி வந்து அரசியல் சித்தாந்த ரீதியான கருத்து முரண்பாடுகளால் ஏற்பட்டதல்ல. அது சினிமா என்னும் மாயையால் ஏற்பட்டது. இந்த சினிமா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கு இல்லையா. இங்கே ஒரு இயக்குனர் இப்படி தான் இருக்கணும், ஒரு நடிகர் இப்படி தான் இருப்பார், ஒரு தயாரிப்பாளர் இப்படி தான் இருப்பார், ஒரு நடிகை இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, இது எதுவுமே ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஒரிஜினல் கேரக்டர் இருக்குது. அவங்க வீட்டில் என்னவா இருக்காங்களோ அதுதான். பொதுவெளியில் அவர்கள் பெற்றிருக்கிற வெற்றியின் அடிப்படையில் வைத்து, அவர்களுடைய சம்பளத்தின் அடிப்படையில் வைத்து, அவர்களுக்கு இருக்கிற வரவேற்பின் அடிப்படையில் வைத்து, அவர்களுக்கு இருக்கிற வியாபாரத்தின் அடிப்படையில் வைத்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இல்லையா. இந்த பிம்பத்தை ஏற்காமத்தான் நானும் பாலாவும் பிரிஞ்சோம்.
என்னால் அதை ஒத்துக்க முடியாது. நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், அது இல்லை. இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லணுன்னா, இப்போ ஒருத்தன் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்து சீப் எடுத்து கொடுத்து இப்போ எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தான்ல, அவனை நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? உறவினர். உறவினர்னா என்ன அவன்? தெரியல. சும்மா புரிஞ்சேன். அவன் என் அண்ணன் பையன், அவன் டாக்டர், இது எதிர்பார்க்கல. அவன் டாக்டரு, அவன் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கான். இந்த ஜெர்மன் லாங்குவேஜை உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஜெர்மன் லாங்குவேஜ் முடிச்சுட்டு அடுத்து ஜெர்மன் போக போகிறான் அவன். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த வழக்கு வரும்போது அந்த கோர்ஸை நிறுத்திட்டு, நான் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னது இவனை தான், 70 நாட்களாக என் கூடவே இருக்கான். இப்போ அவன் டாக்டருன்றது இல்லை, அவனுக்கு நான் சித்தப்பா. அந்த உறவுக்கு தான் வேலை செய்கிறான். அப்போ இங்கே உறவு தான் முக்கியம், அவன் டாக்டராக இல்லையான்றது இல்லை. அப்போ அங்கே போய் நான் அவனை பார்த்து டாக்டர் வா அப்படின்னு சொன்னேன்னா அது போலி. அது அவன் என் பையன். இந்த பிம்பம் தான் இங்கே சினிமாவில் இருக்குது. அந்த பிம்பம் தான் என்னையும் பாலாவையும் பிரித்தது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பட் சீமானோட உறவாக இருந்தது பிரிந்தது என்பது அது கருத்தியல், அரசியல் ரீதியான கருத்தியல் ரீதியான உறவு. ஒருவேளை நான் சொன்னது கரெக்டாகலாம் நாளைக்கு ஒரு நாள், ஒருவேளை அவர் சொல்கிறது தான் நிஜமாக கூட இருக்கலாம். அது காலமில் முடிவு பண்ணும். அதுக்காக நல்லா கவனிக்கணும். அதுலேயும் கூட பிரிஞ்சோன்னு தான் சொல்கிறோமே தவிர எங்கேயாவது உறவே இல்லாமல் இல்லை. இப்போ பாலா இப்போவும் என் வீட்டுக்கு வருவார். எனக்கு நேரம் மூத்தவன் என்னுடைய அண்ணன் இருக்கான், அவரோட உறவாக இருக்கார், வீட்டுக்கு வர்றாரு போகிறாரு. இப்போ நான் சொல்கிறது இப்போவும் நான் அவங்க அம்மாவை பார்ப்பேன், தம்பிகளை பார்ப்பேன், பேசுவேன், அவங்க அண்ணனை பார்ப்பேன், பல அண்ணன் மகளை பார்ப்பேன், அவங்கள பார்ப்பேன், பேசுவேன், குடும்பத்தார் எல்லாரையும் பார்ப்பேன், நானும் பேசுவேன், அது பண்ணுவேன். இந்த சினிமாவில் உறவு இல்லை. ஆனால் சீமானோடும் அது போல தான். இன்னமும் சீமானோட நான் பேசிகிட்டு தான் இருக்கேன். அவர் எனக்கு மெசேஜ் வைப்பார், நான் அவருக்கு மெசேஜ் வைப்பேன், குரல் பதிவு விடுவார், திடீர்னு அலைபேசியில் அழைப்பார், பேசுவேன். இந்த நாளைக்கு படம் பார்க்குறாரு காலையில், இந்த படம் பார்க்குறாரு நாளைக்கு காலையில் உயிர் தமிழுக்கு. ஏன்னா அது அண்ணன் தம்பி உறவிலிருந்து நாங்கள் விலகுவதில்லை. அந்த அரசியல் எங்களை கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கு. அதில் எது சரி தப்பு என்பதை காலம்தான் முடியும். இப்போ நீங்கள் நடிக்கிற படங்கள் ரொம்ப அடிக்கடிலாம் படங்கள் நடிக்கிறது இல்லை, எல்லா படங்களையும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. இப்போ உயிர் தமிழுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? நான் தேர்ந்தெடுக்கலை, அது என்கிட்ட வந்துச்சு ஒத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அது அந்த கால சூழல். இப்போ வந்திருந்தால் ஒத்துருப்பேனான்னு தெரியாது. அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தேவைப்பட்டது. கரெக்டாக அது வந்தது. நான் சந்தனத்தேவனை பாதியில் நிறுத்தி இருக்கும் பொழுது சரி ஓகே பண்ணலாம், ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக உள்ளே போனேன். அது ஓகே. அவங்க என்ன கதை களத்தை எடுத்துக்கிட்டாங்களோ அதை செஞ்சுருக்காங்க. இந்த அமீருடைய பருத்தி வீரோடையும் ராமோடையும் மௌனம் பேசுகிறதும் ஒப்பிட்டு அந்த 3 படங்களோடையும் இந்த படத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி தருமானது எனக்கு தெரியாது. இது நான் நடிகன், உள்ளே போனேன், ஜாலியாக இருந்தேன். எம்ஜிஆர் நிற்கிறாரு, நான் காரில் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரியான காஸ்டியூம் என் படத்தில் ஹீரோவே போட மாட்டாங்க. அவர் விரும்புகிறாரு, சார் ஓகே ஜாலியாக இருக்குது படம். நான் பார்த்தேன், ஓகே படம் நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஆமாம், எல்லாருக்கும் பிடிச்சிச்சின்னா ஒர்க் அவுட் ஆகிரும். ஒருவேளை இதே மாதிரி 2 கதையை கூட எடுத்து வருவாங்க. ஏன்னா வட சென்னை முடிஞ்ச உடனே 40 படம் வந்துச்சு எனக்கு. வட சென்னை மாதிரியே 1 படம் 2 படம் இல்லை, 40 படம். சார் நீங்கள் தான் ஒரு முக்கியமான டான், எப்பா ஒரு டானும் வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். அதே போலவே 4 பேர் இருக்காங்க, நீங்கள் தான் அண்ணே. அது வெற்றிமாறன்ற இயக்குனர் மீது வைத்த நான் நம்பிக்கையில் பண்ணது. எனக்கு அப்படி ஒன்று நடிச்சே ஆகணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை, பணம் சம்பாரிச்சே ஆகணுன்ற எந்த நிர்பந்தமும் இல்லை. நான் என்னுடைய விருப்பத்தின்படி சினிமாவோ வாழ்க்கையோ சமூகமோ அரசியலோ நான் எனக்கு எது கம்ஃபர்ட்டோ அதோடு பயணிக்கிறேன். விரும்பினா செய்வேன், இல்லைன்னா ஓய்வு எடுத்துருவேன். போய் என்னை யாரும் நிர்பந்திக்கவே முடியாது. அப்படி ஒரு இடத்துல என்னை நான் வச்சுக்கிறதும் கிடையாது. அதனால் சீக்கிரம் ஒரு 10 படத்தை பண்ணுவோன்றதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க மாறன்லாம் என்னுடைய விருப்பத்தில் ஒத்துக்கிட்டதில்லை, தனுஷுடைய வற்புறுத்தலில் ஒத்துக்கிட்டது. அவர் சொன்னார் எனக்காக பண்ணுங்கன்னாரு, சரி ஓகே எனக்காக பண்ணி கொடுங்கன்னு தான் மிஸ்கின் யுத்தம் செய்யல ஒரு நடனம் கேட்டார், அவருக்காக பண்ணு, எனக்கு விருப்பப்பட்டா பண்ண நான். அப்படி அது பழக்கத்துக்காக, அது ஊர் பழக்கம். இப்போ உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் இருக்கனால கேட்கல, அதாவது படம் சம்மந்தப்படுத்தி கேட்கல. ஆனால் இதை பார்க்கும்போது ஒரு நினைவு வருது. இப்போது தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் தமிழர்கள்
தமிழ் பற்று உடையவர்கள்னு வெளிப்படுத்திக்க வேண்டிய கட்டாயமோ இல்லை வெளிப்படுத்தி காட்டி அவங்கள பொது நீரோட்டத்தில் சேர்த்துக்காத ஒரு ஆபத்தோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் கேட்குற கேள்வியை நான் என்னவா புரிஞ்சுக்கிறேன்னா, இஸ்லாமியர்கள் தங்களை வந்து பொது மைய நீரோட்டத்தில் இணைச்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்களா இல்லை தனிமைப்படுத்தி பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அதானே? அந்த தமிழ் உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இல்லை, அதை நீங்கள் வெறும் தமிழ் உணர்வுன்னு மட்டும் சொல்லாதீங்க. தேசிய நீரோட்டத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களை தமிழர்களாக பார்க்க வேண்டியதில்லை, அவர்கள் வந்து அரபு தேசத்தில் வந்து ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறவர்கள்னு சொல்கிறாங்க. வடநாட்டில் என்ன சொல்கிறாங்க? அவர்கள் பூரா பாகிஸ்தானுக்கு சொந்தக்காரர்கள்னு சொல்கிறோம். அப்போ தேசம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கான்னா இருக்குது. அது ஒரு நோய். அந்த நோயை எப்படி நம்ம தீர்க்க முடியும்? நோய்னா என்ன நோய்? புற்றுநோயா? காச நோயா? மருந்து கொடுத்தா தீர்க்கலாம். மனநோய். அது மனநோய்க்கு எந்த மருந்து கொடுக்குறது? புற்றுநோய் காச நோய்னா அதற்கு உண்டான மருந்தை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். இஸ்லாமியர்கள் என்பவர்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த மண்ணுக்கான மார்க்கம் இல்லை. இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இந்த மண்ணோடு தொடர்புடையவர்கள் கிடையாது, இந்த மொழியோடு தொடர்புடையவர்கள் கிடையாதுன்னு ஒரு பொய்யான பிம்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மனநோய். அது அந்த நோய்க்கு எப்படி நான் மருந்து கொடுக்க முடியும்? இங்கே ஒரு இந்து வாழ்கிறாரு, கடவுள் நம்பிக்கை இல்லாமலே அவர் இந்துவாக வாழ முடியுது. ஆனாலும் அவர் இந்து. அதை அந்த மனசு ஏற்றுக்கிறது, அந்த நோய் அதை ஏற்றுக்கிறது. அவருக்கு எந்த கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, இறை நம்பிக்கையும் கிடையாது, கடவுள் மறுப்பாளராக இருக்கார். ஆனால் அவர் சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இந்து. அவர் என்னுடைய சகோதரன்னு சொல்ல முடியுது ஒன்றால். ஆனால் நேற்றைக்கு வரைக்கும் இதே தமிழ் கலாச்சாரத்தோடு தமிழ் பண்பாட்டோடு வளர்ந்த ஒருத்தன் ஒரு மார்க்கத்தை ஏற்று மாறின உடனேயே அவன் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரன்ல, அவன் தமிழரே இல்லைன்னு சொல்வது அப்போ நோய் தானே. ஆனால் இங்கே இருக்கிறவனை வந்து தமிழராக இவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இந்த மண்ணுக்கும் 2000 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தர் இருக்கான், அவன் வேறு மொழி, இந்த மண்ணுக்கும் அவனுக்கு சொந்தம் இல்லை, எந்த வகையிலையும் தொடர்பு இல்லை. ஆனால் அவனை இவரால் இந்துவாக ஏற்றுக்கொள்ள முடியுது, தன்னுடைய சகோதரனாக பார்க்க முடியுது. இவனை வேறு நாட்டை சேர்ந்தவனாக பார்க்க முடியுதுன்னா அது மனநோய். அந்த நோய் எப்படி நீங்கள் தீர்ப்பீங்க? அதை வந்து பள்ளிகள்லேருந்து, ஆரம்ப பள்ளிக்கூடங்கள்லேருந்து எல்லாமே சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இங்கே எதை வளர்க்குறாங்க? தப்பால் வளர்த்துட்ருக்காங்க. அதிக ஒலி எழுப்பி மக்களுக்கு கேடு விளைக்கக்கூடியதில் பள்ளிவாசல் ஒழிக்கப்படக்கூடிய பாங்கு சத்தம், ஸ்பீக்கர்னு சொல்லி கொடுத்து வளர்த்திங்கன்னா அவன் எப்படி அந்த நோயிலிருந்து மீண்டு வருவான்? நோய் இன்னும் கூட தான் செய்யும். ஒரு தீவிரவாதியின் படத்தை வரைன்னு சொன்னால் ஒரு தாடி வச்சு ஒரு குள்ளா போட்டு ஒரு துப்பாக்கியோடு நிற்கிறவனை வெந்தான் தீவிரவாதின்னு கற்றுக் கொடுத்தா அந்த நோய் இன்னும் கூடத்தானே செய்யும். அப்போ அந்த கூட்டுற வேலையை தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியலும் ஆட்சியாளர்களும் செய்து கொண்டுட்ருக்காங்க. அதனால் இது மாறவே மாறாது, இதுன்னு கூடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ சினிமா துறையை எடுத்துக்கிட்டால் இது முன்னாடி இருந்ததை விட குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாமா? ஏன்னா முன்னாடி வந்து பல நடிகர் சினிமா துறையில் இப்போ கூடிக்கிட்டு இருக்குன்னு இப்போ கூடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அரசியல் அழுத்தம். சினிமாக்காரர்களுடைய விருப்பம் கிடையாது, அரசியல் அழுத்தம். அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக, தங்களை யாருன்னு இன்னாருன்னு அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஏற்படுறது. இது பார்வையாளர்கள்ட்ட இல்லை, படைப்பாளிகள்கிட்ட இல்லை, அரசியலின் பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடியவர்கள்ட்ட இருக்குது. அது 1% அப்படியே 1%, 2%, 3% அப்படியே மாறும்ல. அது அப்படி கூட்டிகிட்டு தானே இருக்கும். எந்த ஒரு தத்துவமும் நாளுக்கு நாள் தேயாது, கூட தான் செய்யும். வளர்ந்து வீழ்ச்சி அடையுமே தவிர வளரவே வளராதுன்னு சொல்ல முடியாது. எந்த தத்துவமும் அப்படி தானே, அப்படியே வளரும், கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அது வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் வீழ்ச்சி அடையும். அது கம்யூனிசமா அப்படி தான் இருக்கும், இஸ்லாமா அப்படி தான் இருக்கும், கிறிஸ்தவமா அப்படி தான் இருக்கும், புத்த மதமா அப்படி தான் இருக்கும். அதில் பாசிசமும் வளர்ந்து தான் வீழ்ச்சி அடையும். வளரவே வளராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? வளரவே வளராதுன்னு சொன்னால் நாட்டின் முதன்மை அமைச்சர் அதை பிரச்சாரத்திற்காக இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியதே கிடையாது. அதிக புள்ள பெறுறவங்கன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது என்ன? அது வளர்ந்து தான் வீழ்ச்சி அடையும். அதை யாரும் வீழ்த்துவா? வளர்ப்பது வேண்டால் அரசியல்வாதிகளாக இருக்கவா, வீழ்த்துவது மக்களாக தான் இருப்பாங்க. நன்றி சார். அதான் எதிர்காலம் வந்து பாசிட்டிவாக இருக்குன்ற நம்பிக்கையோடு நம்ம முடிப்போம். உங்களோட உரையாடுறது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதும் கூட, மகிழ்ச்சியானதும் கூட. ரொம்ப நன்றி. நன்றி.